ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பட்டர் மில்க் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட், எவ்வளோ நமக்கு தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ். இப்போது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த திக்காக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக கரைஞ்சிடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே வாட்டரை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம தயிரை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு பிறக்கும் அடிச்சிங்கன்னா தயிர் உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாகவே இருக்கும். இதனால் நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுடலாம். எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவையோ அதை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மோர் எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. க்ரீன் சில்லியை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டேன். ஜிஞ்சரை நல்லா துருவிட்டேன். சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம். பட் சின்ன சின்னதாக வரும்பொழுது குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் துருவிட்டிங்கன்னா குழந்தைங்கள அவங்களுக்கே தெரியாமல் குடிச்சிடுவாங்க. கொஞ்சம் கறி லீஃபும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டேன். அண்ட் கொத்தமல்லியும் ஸ்மாலாக கட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை 1 by 1 மோரில் போட்டுருங்க. இப்போ க்ரீன் சில்லி உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ, ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் காரம் கம்மி பண்ணிவிடுங்க. ஜிஞ்சர் ஓகே, ஜிஞ்சர் எப்போவுமே நல்லது. அதனால் ஜிஞ்சர் எல்லாத்துலேயும் போங்க, டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கறி லீஃப், ஃபைனலி கொத்தமல்லி. எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் நல்லா ஸ்லோலியாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட போகிறேன். இப்போது பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம அதில் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. அதர்வைஸ் வேண்டான்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மோர் ரெடி ஆகிடுச்சு. இது சம்மர் சீசன் இல்லையா, இதை நீங்கள் அடிக்கடி குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.